அவர் திருமண காரியத்திற்காக ஒரு கட்டாயத்தின் யாரை இடத்திற்கு யோசிப்பதில்லை. ஐயா அவர்களை சட்டமன்றத்தை அவர் காண்பித்தார். திருவாளர் ரவி அவர்கள் நம்முடைய கோடை ஸ்கூலிலே சீஃப் அக்கௌண்டன்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கிடைக்கிற நேரத்தை பணிபோது கிடைக்கிற நேரத்தை மிஷனரி ஐயம் என்ற மிஷனரி இயக்கத்தை வைத்து இயேசுவை அறியப்படாத மக்களை வாழ்ந்து தாழ்ந்து சேராடி கொண்டிருக்கிறவர்கள் மிஷனரி ஆர்வத்துக்குரிய காரியத்திலும் வடமாநிலத்திலே திருச்சபையை கட்டியெழுப்புகின்ற காரியத்திலும் நோடி சாதனமாக இருப்பது ஐயம் அந்த இயக்கத்தை தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய நாம இணைக்காக உழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை திருச்சபையின் சாதனமாக அன்போடு வரவேற்று இந்த நாளுக்குரிய இறைச்சியை வழங்கும்படி அவர்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த வாய்ப்பை ஆண்டவர் இந்த திருச்சபையிலே முதல் முறையாக ஆண்டவரை குறித்து அவருடைய அன்பை குறித்து பேசும்படியான கிருபைகளை தந்ததற்காக முதலாவது என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் மூப்பர்களுக்கும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த புதன்கிழமை சாம்பல் புதன்கிழமை என்னுடைய அலுவலகத்திலிருந்து கிளம்பி வருவதற்கு கொஞ்சம் நேரமானதுனாலே, நான் செல்ல வேண்டிய ஆலயத்திற்கு நேரமானபடினாலே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஐயோ, இன்னைக்கு சாம்பல் புதன்கிழமை ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு போகலன்னா ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில எப்போதும் நம்மளுடைய ஆலயத்திலிருந்து பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன்னா என்னோட வீடு இந்த ரோட்டை தாண்டினீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கு. சரி யோசித்தேன், சரி சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்துக்கு தான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரைந்து வரும்போதே கொஞ்சம் லேட்டு தான். ஆயர் அவர்கள் அவருடைய செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. முடித்த பிற்பாடு நான் கிளம்பி விட்டேன். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்த பிற்பாடு ஆயர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தோத்திரம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வந்து ஆயர் அவர்களுக்கு தோத்திரம் பண்ணது நிமித்தமாக இந்த நாளிலே நான் வந்து நிற்கிறேன். நேற்று தினத்துல கூட ஐயாட்ட போன் பண்ண, ஐயா புதன்கிழமை சாயங்காலம் சொல்லி வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள செய்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். நான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க ஜோம் பண்ணி வாங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னான். அதற்கு பிற்பாடு நான் செய்திக்காக என்னை ஆயத்தப்படுத்தினேன். ரொம்ப வருஷமாயிடுச்சு.
நான் செய்தி இப்படியாக முன்பதாக நின்று செய்தி கொடுத்தேன். சென்னையிலிருந்து நான் கோடை ஸ்கூலுக்கு நான் சென்னையில இருந்து, என்னோட இடம் வந்து சென்னை, என் குடும்பம்லாம் சென்னையில தான் இருக்கிறாங்க. நான் அங்கிருந்து வேலை நிமித்தமாக கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறேன். நான் பணி செய்கிற இடம் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஐயா அவர்கள் அருமையாக அதை பற்றி சொன்னார்கள். ஒரு நிமிஷம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த முதலாவது தபசு காலத்திலே முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை சுவாமி. பெயர்பட்ட இந்த நாளை காண்பதற்கு தேவனை நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை நீர் மறைத்து சுவாமி, நீர் உண்மை நீர் வெளிப்படுத்தும். அது அடியனுக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நான் சென்னையில இருந்தபடினாலே சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சின்ன காங்கிரிகேஷனா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன மலை, கொடைக்கானல் மாதிரி இல்லை, அது ஒரு சின்ன மலை. நம்மளுடைய தோமாலாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அங்கேயும் நீங்க போனீங்கன்னா அந்த உள்ள ஆலயத்துல நீங்கள் அந்த படங்கள் எல்லாம் கூட நாம் பார்க்க முடியும். நான் சிறுவனாக இருந்த நாட்களிலே அந்த மலை அடிவாரத்திலே ஒரு நாடகம் நடத்தப்படும். அருமையாக அது வந்து நடிப்பார்கள். நல்ல பேக்ட்ராப் இருக்கும். ஒரு பெரிய டீம் அதுக்காக பயிற்சி செய்து அதுல நடிப்பாங்க. வருஷந்தோறும் நடக்கும். அது என்ன நாடகம் அப்படின்னு சொன்னா, இயேசுவானவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லெந்து காலங்களில நடக்கும். விசேஷமாக அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கு முந்தின சனிக்கிழமை அந்த படக்காட்சியில அந்த நாடகம் நடித்து காண்பிப்பார்கள். ஸோ அதுக்கு சின்ன வயசுல எல்லாம் எல்லாரும் வந்து கூப்பிட்டு போவாங்க. இப்பதான் நீங்க யூடியூப்ல அது மாதிரி காரியங்கள் எது போட்டாலும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு உடனே வந்துடும். அந்த காலத்துல நான் சொல்றது, நான் ஆஃப் பேண்ட் போட்ட காலங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க அப்பா என்ன சைக்கிள் வச்சு கூப்பிட்டு போவாங்க, ஞாபகம் இருக்கு. அங்க அந்த மலை வாரத்துக்கு கூட்டு போன உடனே எனக்கு இன்னும் கூட அந்த ஞாபகம் இருக்கு. அந்த சம்பவம் இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். சைக்கிள் மேல ஏறி நின்று அந்த நாடகம், ஏன்னா நிறைய கூட்டம், நல்ல கூட்டம் இருக்கும். ஒரு பக்கம் சைட்ல வேர்கடல விற்கிறவங்க அதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கத்துல இடம் இல்லாதபடினாலே நான் சைக்கிள்ல நின்று கொண்டு நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். முதலாவது காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் பவனியாக எருசலேமுக்குள்ள கடந்து வருகிற ஒரு காட்சியிலிருந்து ஆரம்பிப்பார்கள் அந்த நாடகம். அந்த பதிசேயர் சதுசேயர் அவர்களாம் நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் முதல் சீன். அந்த நாடகம் அப்படியே அப்படியே கடந்து கொண்டு போகும்போது இயேசுவானவரை காட்டி கொடுக்கிற ஒரு சீன் வர ஆரம்பிக்கும். அப்ப யாரு காட்டி கொடுப்பாருன்னா, யூதாஸ் காரியத்தை அவரை முத்தம் செய்து காட்டி கொடுப்பான். இப்போ வரும் பாவம் எனக்கு கோபம், கையில ஒரு கல்லு கிடைச்சதான் எடுத்து அடிச்சிடலாம் போல இருக்கும். ஏனென்றால் என்னுடைய இயேசு சுவாமியை அவன் காட்டி கொடுக்கிறான். ஆயர் அவர்கள் அருமையான ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க. இயேசுவானவருடைய பாடுகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது வந்த தலைப்பு யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த பகுதியில் இருக்கிற வசனங்களை இருந்து உங்களிடத்துல நான் ஷேர் பண்ண போறேன். வேதத்தை நீங்களும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 புத்தகத்திலிருந்து தான் இங்கேயும் அங்கேயுமாக நான் வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்க இருக்கிறேன். அநேக நேரங்களிலே இந்த யூதாஸ்
காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க நமக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர். சந்தோஷப்படுவோமா அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து? சிறுவனா இருந்த நேரத்துல நான் கல்லெடுத்து அடிக்கணும்னு யோசித்தேன். இவ்வளவு பாடுகளுக்கு இவனான காரணம் அப்படின்னு சொல்லி. அதனால அதிக நேரங்களிலே இவனை குறித்து நாம் அதிகமாக நாம் சிந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக ரொம்ப ஒரு உன்னிப்பாக அதை படிப்பதற்கு கூட நம்ம மனசு நமக்கு ஒத்து உழைக்காது. இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இவனை குறித்து என்னெல்லாம் போட்டிருக்கு, இவர் எங்கெல்லாம் வராரு, இவர் என்னெல்லாம் பண்ணார், அதுதான் இன்னைக்கு உங்களிடத்துல நான் சொல்ல இருக்கிறேன். சரியா? ரைட். முதலாவதாக நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் லிஸ்ட் அது பின்னாடி வருது. 16, 17, 18 அதுல வாசிக்கும் போது 19வது வசனத்துல பார்க்கும்போது அந்த சீஷர்களோட லிஸ்ட்ல வரிசையா ஆரம்பிக்கிறாங்க. 19வது வசனத்துல அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே அப்படின்னும் போது சீஷர்களிலே மொத்தம் 12 பேர். அவர் கடைசியாக அவர் பேரை சொல்லுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். 12 சீஷர்களில் ஒருவர் யூதாஸ் காரியத்து. அவர் 12வது பேராக இங்க வருவதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 14வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த காரியத்துக்காக இந்தந்த காரியங்களுக்காக அவர் சீஷர்கள் அவரோடு கூட இருப்பதற்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதுல முதலாவது தம்மோடு இருக்கும்படியாக. அந்த வசனத்தை அந்த இடத்துல நான் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். தம்மோடு இருக்கும்படியாக. அதுக்கு அடுத்ததெல்லாம் அப்புறம்தான், ஊழியங்கள்லாம் அப்புறம்தான். அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட சந்தோஷமான நேரங்களிலே சந்தோஷமாக பயணிக்க, இல்ல பாடுகள் நேரத்துல அவரோடு கூட இருக்க, அவர் பிரயாணங்களிலே அவர்களோடு கூட இருக்க, அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சோ தம்மோடு கூட இருக்கும்படியாக இவர்களெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அதுல கடைசி யாரு அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியத்து. மத்தேயு 10:4. இதுலயும் ஒரு லிஸ்ட் பாக்குறோம். 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆழ்வன அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எண்ணப்பட்ட சீமோன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டுட்டே வராங்க. திருப்பி 4வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசியில கானானியரானிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. அப்படி பார்த்தா யூதாஸ் காரியோத்து 12வது சீஷராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 16 வசனம். இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 13வது வசனத்துல இருந்து 14வது வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட் போடப்பட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல 16வது வசனத்துல யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே 12வது சீஷனாக இங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்லயே கடைசியாக அவன் பெயர் போடப்பட்டிருக்கிறது.
இதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொரு வசனம் இன்னொரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க வாசிக்கிற இந்த எல்லா இடத்திலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது 12 ஒருவனாக யூதாஸ் காரியோத்து. இப்ப அடுத்ததுக்கு வரும். சீஷர்கள் லிஸ்ட்ல கடைசி 12வது சீஷனாக இருந்தவன் மற்ற வேதத்துல வரைகிற இடத்துல எல்லாம் வரும்போது, யூதாஸ் காரியத்தை குறித்து வரும்போதெல்லாம் 12 ஒருவன், 12ல ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை அப்படி சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். 16வது வசனம் அங்கேயும் அதே போல போடப்பட்டிருக்கு. அவருடைய சீஷர் புறப்பட்டு லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், லூக்கா 14 20வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது சில வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 71வது வசனம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும். சோ எல்லா இடத்துலயும் 12ல ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறதை நான் இங்க பார்க்க முடியும். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் யோவான் 12 4வது வசனம், அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமான சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து. சோ இதுலயும் ஒருவன் வருது. சோ இப்ப நான் இதை குறித்து நான் யோசித்திருக்கும் பொழுது, இவன் இயேசுவானவரை காட்டி கொடுக்கப்பட்டவன் தான். இவரை ஒரு யாராலும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் தான். ஆனா வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீஷர்களிலே லிஸ்ட்ல இருக்கிறான். அவன் லிஸ்ட்ல இருக்கிறான். கடைசியா இருந்தாலும் லிஸ்ட்ல இருக்கிறான். அதே மாதிரி அவனை குறித்து போடப்பட்டிருக்க வசனங்கள் எல்லாம் கூட அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 12 சீஷர்ல ஒருத்தன் இந்த யூதாஸ் காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு. காலை தினத்துல நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாளில இங்க நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த நாளில நாம் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவானவர் ஒருவேளை என்ன பிரவீனை பார்த்து, இத்தனை பிள்ளைகள்ல இவன் எத்தனாவது அப்படின்னு ஆண்டவர் என்னால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவருக்கு நிறைய பேர் சீஷர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவர் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசுவானவர் என்னை பார்த்து, பிரவீன் இவன் எத்தனாவது சீஷன், என்னை பின்தொடர்வதிலே இவன் எத்தனாவது, என்னுடைய சீஷர்களிலே இவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் என்னை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இதுக்கு பிற்பாடு தொடர்ந்து அடுத்த காரியத்துக்குள்ளதாக நாம் கடந்து செல்வோம். அவனிடத்துல ஒரு பெரிய பொறுப்பு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 13:29வது வசனம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால், பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை திருச்சபையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ட்ரெஷரர். அந்த 12 பேர்ல அந்த கேஷ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. யார் கையில கொடுத்திருக்கிறாங்க? யூதாஸ் காரியத் கையில கொடுத்திருக்கிறாங்க. யோவான் 12:6வது வசனம். இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பெத்தானியாக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அங்க மரியாள், 3வது வசனத்துல, மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தால் பரிமளத்தை நிறைந்தது.
அப்போ அந்த வீடு முழுவதுமாக அந்த வாசனையினால் நிறைந்தது. அப்போ இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது அந்த 6வது வசனத்துல, கரெக்ட், 4வது வசனத்து கடைசியில அது யாருன்னு போட்டிருக்கிறார்? யோவான்ல தான் இது யூதாஸ் காரியத்தை தான் இப்படிப்பட்ட கேள்விகளை அவர் எழுப்புறான்னு சொல்லி போட்டிருக்கிறார். மற்ற புஸ்தகத்துல இது யூதாஸ் காரியத்துன்னு சொல்லல, யோவான் மற்றும் இது யூதாஸ் காரியத்துன்னு சொல்லி எழுதி இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான் அப்படின்னு சொன்னதுக்கு தான் 6வது வசனம் வருது. என்ன சொல்றாங்கன்னா, அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவரானபடியினாலும் இப்படி சொன்னான். ஸோ அவன் கேஷ் ஹேண்டில் பண்ணதுனால, அதை மிஸ்யூஸ் பண்றதுனால அவன் எதுக்கு போட்டு இப்படி ஏன் காசை போட்டு வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றதாக இந்த இடத்துல திருடன், யூதாஸ் காரியத்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு பகுதிக்குள்ளா போகும். இந்த பெத்தானியால இந்த சம்பவம் முடித்த பிற்பாடு யூதாஸ் காரியத்து அடுத்த ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான் பார்க்கலாம். மத்தேயு 26 14வது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய, பாத்தீங்களா, 12ல ஒருத்தன் யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியனுக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த பெத்தானியா சம்பவத்துக்கு பிற்பாடு வருகிறதான யூதாஸ் போய் அவன் என்ன பண்றான், 30 வெள்ளிக்காசுக்கு ஏசாமியை நான் காட்டி கொடுப்பதற்கு பிரதான ஆசாரிய இடத்துல போய் 30 வெள்ளிக்காசுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுவதை இந்த இடத்துல நான் போடப்பட்டிருக்க அருமையானவர்களே. அதை தொடர்ந்து பல பகுதிகள் இந்த பகுதிகளை குறித்து நம்ம அதிகமாக நான் வாசிக்க முடியுமால ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 22 3வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அருமையானவர்களே, இதைதான் நான் உங்களிடத்துல நான் வைக்க விரும்புகிறேன். அதே போல யோவான் 13:2-27 வாசித்தீங்களா கூட, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டி சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேளையில இதை குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும் இவன் மூலமாக தான் தேவனுடைய சித்தம் நிறைவேற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும். இவன் பணத்தை கையில கொடுத்தாலும் இவன் திருடனாதான் இருக்க போறான் அப்படின்றதும் இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும். அப்போ ஒருவன் இயேசுவானவர் கூட இருக்கிறவனுக்கே இந்த கதி அப்படி என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு பிசாசானவன் இயேசுவானவர் கூட இருக்கிற 12 சீஷர்கள்ல க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய அற்புதங்களை பார்த்திருப்பாங்க, அவருடைய உபதேசங்களை கேட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட இயேசுவானவர் கூடவே இருக்கிற இந்த சீஷர்களுக்கு, அதுல ஒரு சீஷனுக்கு இந்த கெதி அப்படின்னு சொன்னால், ஒரு பிசாசானவன் அவனுக்குள்ள போக முடியுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வேதாகமத்துக்கு கொண்டு வந்து ஆலய ஆராதனையில பங்கு கொண்டு போட்டு பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் பைபிள் வச்சுட்டு திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துட்டு இருக்கோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அந்த யூதாஸ் காரியத்துக்கு ஒரு சாத்தான் உள்ள புகுந்தா அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு அப்போ நமக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வேதத்தை பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல இயேசுவானவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இயேசுவானவருக்கு ஏற்படுகிறது. அப்போ நம்ம பிசாசானவர் இயேசுவானவரை சோதிக்கும் போது, இயேசுவானவர் வேத வசனங்களை கொண்டே அவனை துரத்துகிறார். 3 சம்பவங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாம்
நேரம் இல்லாதபடினால நான் அதுக்குள்ளதாக நான் போகவில்லை. அப்போ நேராக இயேசுவானவர் வேதத்திலிருந்து வசனங்களை வைத்து அவனை துரத்தி விடுகிறார். அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நாம் தியானிக்கணும், வேதத்தை வசனங்களை நாம் மனதுக்குள்ளதாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள எப்படி ஒரு பிசாசானவன் உள்ள நுழைஞ்சானோ அதே போல நமக்குள்ளேயும் உள்ள வருவதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. அப்ப அதுக்கு முக்கியமான என்ன வேணும்? நமக்கு வேதம் வசனங்கள் நமக்கு தேவை. வேத வசனங்கள் உள்ள போகணும். வேத வசனத்தை நாம் இந்த நாளில நம்ம சற்று யோசித்து பார்ப்போமா? இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே இந்த 46 நாட்கள் இருக்கிறது சுவாமி, அதுல புதன்கிழமை போயிடுச்சு, வியாழன் போயிடுச்சு, இதோ வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். இன்னிலிருந்து நான் என் வேதத்தை நான் நேசிக்கட்டும், நான் வேதத்தை நான் வாசிக்கட்டும், அனுதினமும் நான் வாசிக்கட்டும். கொஞ்ச நேரம் எடுத்து நான் வாசிக்கிறேன், அதுல அந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீ பேசு. அப்போ நீங்க உள்ள இருக்கும் பொழுது இந்த பிசாசானவனை எங்களால நாங்கள் துரத்த முடியும். சங்கீதம் 1:2 சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:2 உம்முடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது ஒண்ணுதான் நமக்கு பலன், அது ஒண்ணுதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த நாளிலே, இந்த லெந்து நாட்களிலே நாம் சற்று இதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் இந்த லெந்து நாட்களிலே ஒரு உண்மையாகவே உட்கார்ந்து நாம் வேதத்தை நேரம் எடுத்து வேதத்தை நாம் வாசிக்க நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம்ம அடுத்த காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவானவரை காட்டி கொடுப்பதற்கு அவன் முன்பாக வந்தான். வெள்ளிக்காசை கொடுத்து, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இயேசுவானவரை கெத்சமனே தோட்டத்தில் போய் அவன் முத்தமிட்டு அவனை காட்டி கொடுத்தான். அதற்கு பிற்பாடு இவன் என்ன பண்றான்? அந்த வெள்ளிக்காசெல்லாம் கொண்டு போய் திருப்பி அவங்ககிட்டே தூக்கி போடுறான் இல்லையா? அது ஒரே ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மத்தேயு 27 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அதை சற்று நாம் பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 27 எடுத்து வைத்துக் கொள்வோம். 3வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த யூதாஸ் காரியத்துக்கு நடந்த காரியங்களே அதுல அழகாக அதில் போட்டிருக்கிறார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அது தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காசை அங்கேயே தூக்கி அவன் எரிந்து விட்டு அவன் சென்று தன்னைத்தானே அவன் மாய்த்து கொள்கிறான் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்க இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. நம்மளுடைய சாம்பல் புதன்கிழமை என்று கூட ஆயர் அவர்கள் இதை குறித்து ஒரு காரியத்தை அவர்கள் தன்னுடைய செய்தியில சொல்லியிருந்தார்கள். இவன் ஏசாமியை காட்டி கொடுத்துட்டான். அதுக்கு பிற்பாடு மனஸ்தாபப்படுகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனாலே பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளே, அதுக்கு முந்தின வசனம் 3வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனஸ்தாபப்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அவன் மனஸ்தாபப்பட்டு அவங்க பிரதான ஆசாரியர்கள் இடத்துல போய் அந்த காசை திருப்பி கொடுக்குறான். மனஸ்தாபப்பட்டுன்ற வார்த்தைக்கு ஆங்கில பதத்துல ரிமோஸ் அப்படின்னு என்று சொல்வார்கள். ரிமோஸ், REMORSE, ரிமோஸ் அப்படி என்று சொல்வார்கள். அது பாவம் மன்னிப்பல்ல. ஆனா ஆயர் அவர்கள் பேதுரு குறித்தும் அந்த நாளிலே சொன்னார்கள். ஆனா பேதுரு திருப்பி இயேசுவான இடத்துல போய் மன்னிப்பு கேட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? பிரதான ஆசிரியர் போனவன் ஏசாமிகிட்டையும் போயிருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் பொழைச்சிருப்பான். ஆனா இந்த நாளிலும் கூட நாம் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்ல இன்னைக்கு யூதாஸ் காரியத்து போல மனஸ்தாபப்பட்டுட்டு நான் ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல ஆண்டவர் இடத்துல உண்மையாவே நாம் போய் ஆண்டவரை என்ன மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யூதாஸ் காரியத்தோட நிலைமை, முடிவு ஒரு பரிதாபமான ஒரு முடிவு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது அந்த ரிமோஸ் ஒரு காரியத்தை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஃபீலிங் பேட் அண்ட் டிட் நாட் கன்ஃபஸிங் பிஃபோர் காட், அதுதான் ரிமோஸ். நான் மனஸ்தாபப்படுறேன், ஆண்டவரே இந்த தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, ஆனா ஏசாமிட்ட நான் போல அப்படின்னா அது பேர் ரிமோஸ். ஆனா அதே விதத்துல நான்
மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல நான் போகும்போது அது பேர் மனம் திரும்புதல், ரிப்பன்ட். அது மனம் திரும்புதல். அருமையானவர்களே, இதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வந்திருந்தாலும் கூட மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல நாம் போக வேண்டும், ஆண்டவரிடத்துல போகணும். அப்பனா அது உண்மையாக ஒரு மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துதலாக இருக்கும். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை பார்க்கணும் பாருங்க. மத்தேயு 26, நான் முடிக்க இருக்கிறேன். மத்தேயு 26 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றான். யாரு? நம்மளுடைய யூதாஸ் காரியத்தை குறித்து யூதாஸ் காரியத்தை பார்த்து கேட்கிறார். அப்போது அவர்கள் கிட்ட இயேசு மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். சிநேகிதனே, இயேசு சுவாமியே, அவன் தெரியும், அவன் மூலமா தான் ஆண்டுடைய சித்தம் நிறைவேற இருக்கிறது, அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான், எல்லாம் தெரியும். சீஷர்களுக்கு அவனை குறித்து சொல்லியிருக்கிறாரு, அவங்கிட்டயே சொல்லியிருக்கிறாரு, நீதான் பாது என்னை காட்டி கொடுக்க போற, நானான்னு கேட்கும் போது நீதாயா காட்டி கொடுக்க போற அப்படின்னு இயேசுவானவர் சொன்னதாக வேதத்துல போடப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, சிநேகிதனே, சிநேகிதனே. இந்த நாளிலே ஆண்டவரே, விட முடியாத ஒரு பழக்கத்துல நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். என்னால இதுல இருந்து இந்த காரியத்தை குறித்து என்னால வெளியே வர முடியல. இந்த காரியம் என்ன அமைக்கி கொண்டு இருக்கிறது. இதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரத்துல நான் போவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. இதனால சற்று நாம் யோசித்து பார்க்கலாமா? அருமையாக ஆண்டவர் நம்மளை சிநேகிதனேன் என்று அழைக்கிற இந்த ஆண்டவர் நம்மளுக்காக காத்திருக்கிறார். நம்மளே நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரத்துல அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த யூதாஸ் காரியத்து போல எங்களுக்கு முடிவு வேண்டாம், இந்த யூதாஸ் காரியத்து போல இந்த ரிமோஸான அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். உண்மையாகவே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பாதத்துல நாங்கள் வருகிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை நீர் அங்கீகரியும், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை இந்த நாளிலே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்மளே நாம் அர்ப்பணிக்கலாமா? ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்துவோம். கேட்ட சத்தியத்தை நாம் சற்று யோசித்து பார்க்கலாம். இயேசுவானவரை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் காரியத்து சீஷர்கள் லிஸ்ட்ல அவன் பேர் இருந்துச்சு. இன்னைக்கு இயேசு சுவாமி அப்படி அந்த சீஷர்களோட லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குமா? என்னுடைய சீஷர்களை எத்தனாவது பேராக என் பிரவீன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்க முடியுமா? யூதாஸ் காரியத்துக்குள்ளதாக அந்த பிசாசானவன் புகுந்தான் என்று சொல்லி போட்டிருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவரே, உடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருக்க, உடைய வேதத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, நீர் எங்களோடு கூட பேச ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த லெந்து நாட்களிலே அந்த ஒழுங்காக கிரமமாக வேதத்தை வாசிக்க ஆண்டவரே நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. இந்த பிசாசானவர் எங்கள் கிட்ட நெருங்காதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை வேலி அடைங்க. ஆண்டவரே, சில காரியங்கள் எங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது சுவாமி, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரத்துல நாம் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தகப்பனே, இந்த வேளையில யூதாஸ் காரியத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் சுவாமி. ஆண்டவர், இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எடுத்த தீர்மானங்கள், நீர் எங்களோட பேசின எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த திருச்சபையை ஒன்றுமாக பெருக செய்வீராக. ஆயருக்கும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.